ஃபைனலாக அஜித் ரசிகர்கள் எதிர்பார்த்த ஒரு விஷயம் வந்துவிட்டது. ஸோ விடாமுயற்சி திரைப்படத்தோட டீசர் அஃபிஷியலாக ரிலீஸ் ஆக போகிறது. என்னடா படமே தள்ளி போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க, படத்தோட ரிலீஸ் தேதியை சேஞ்ச் பண்ண போகிறான்னு சொல்கிறாங்க, நீ என்னடா டீசர் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பரப்புற, என்ன ரூமர் பரப்புறியா, உனக்கு வேறு வேலை இல்லையா அப்படின்னு சொல்லி எல்லாருமே கண்டிப்பாக திட்டுவீங்க. திட்டினா தான் தப்பு, திட்டினா தப்பே கிடையாது. நான் வித் ப்ரூஃபோட சொல்கிறேன். அதாவது விடாமுயற்சி திரைப்படத்தோட டீசர் நியூ இயருக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து இருந்தீங்க. ஆனால் படத்தோட ரிலீஸ் தேதியை சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இப்போ அஃபிஷியலாக சென்ட்ரல் சர்டிஃபிகேட் போர்டு அஃபிஷியலாக அவங்களோட வெப்சைட்டில் விடாமுயற்சி திரைப்படத்தோட டீசர் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணியிருக்காங்க. இது அஃபிஷியலாக நீங்கள் அவங்களோட வெப்சைட்லேயே போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அந்த டீசர் சர்டிஃபிகேட் எப்போ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்கன்னா, இன்றைக்கி தான் அந்த சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. 2ஆம் தேதி. டீசரும் 2 நிமிஷம் 21 செகண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த டீசருக்கு யூஎஸ் சான்றிதழ் கொடுக்கப்பட்டிருக்கு. தியேட்டரிக்கல் ரைட்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது லைக்கா நிறுவனம் என்ன பிளான் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, இந்த டீசர் யூடியூப்ல மட்டும் இல்லாமல் திரையரங்குகளையும் ஒளிபரப்பாக பண்ண வேண்டும். முக்கியமாக நிறைய திரைப்படத்தோட இன்டர்வல் டைமில் இந்த திரைப்படங்கள் நம்ம ஒளிபரப்பு செய்ய வேண்டும் அப்படிங்கிற பிளானையும் இருக்காங்க. அதனால தான் தியேட்டரிக்கல் ரைட்ஸும் வாங்கியிருக்காங்க. ஸோ விடாமுயற்சி திரைப்படத்தோட அஃபிஷியலான ரிலீஸ் டேட் ரொம்ப சீக்கிரமாக அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா படத்தோட டீசர் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த ஒரு டீசர் சர்டிஃபிகேட்டை பார்த்த ரசிகர்களுக்கு செம ஹாப்பியான ஒரு விஷயமா இருக்குது. இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன்